ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 510 ஆரம்பிக்கிறது. சும்மா இருப்பதாலும் லோகோபகாரம். சும்மா இருந்து கொண்டிருக்க ஞானியால் லோகத்துக்கு உபகாரம் இல்லை என்று சொல்வது கூட தப்புதான். அப்படி சில பேர் இருப்பதால் தான் மற்றவர்களுக்கும் அந்த ஞானிகளுடைய சாந்தியும் ஆனந்தத்தையும் பார்த்து தாங்களும் க்ஷணகாலமாவது மனசடங்கி இருக்கிற உயர்ந்த அனுபவம் கிடைக்கிறது. நேரே ஒரு ஞானியை பார்க்கும்போது தான் அவனுடைய சந்நிதி விசேஷத்தால் நமக்கும் இப்படி ஒரு விஸ்ராந்தி கிடைக்கிறது என்றில்லை. சுகபிரம்மம், ஜடபரதர், சதாசிவ பிரம்மேந்திரால் போன்ற சும்மா இருந்தவர்களை பற்றி படிக்கும்போதும் கேட்கும்போதும் கூட தன்னால் நம்முடைய சஞ்சல மனசையும் ஒரு பெரிய சாந்தி கொஞ்சம் கவிக்கொள்கிறது. சாப்பாடு போடுவது, மருந்து போடுவது, பணம் காசு கொடுப்பது முதலிய எல்லாவற்றையும் விட இதை சாந்த உபகாரம்தான் பெரிய உபகாரம். அது மாத்திரமில்லாமல் இப்படிப்பட்ட ஞானிகளின் மூலமாகவே ஈஸ்வரன் தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தி லோக விஷயமாக ஜனங்களுக்கு உள்ள சிரமங்களை கூட தீர்த்தும் பரமோபகாரம் நடக்க செய்கிறான். ஆனாலும் அவன் ஞானி என்னவோ தான் உபகரிப்பதாக நினைக்காமல் சும்மா நிலையிலே தான் ஊறிப்போய் கிடப்பான். காரியமின்மை சொல்லவே ஒயா காரியம் அவதாரம். இந்த நிலைக்கு வழி திறந்து விடுவதற்காக அவதாரம் பண்ண வேண்டும் என்று சுவாமி தட்சிணாமூர்த்தி நினைத்தார். ஒன்றும் செய்யாமல் இருப்பதை ஜனங்களுக்கு நன்றாக ஞாபகப்படுத்தி நிலைநாட்டுவதற்காக இதுவரை ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருக்கும் நாம் அவதாரம் செய்து சுற்றி சுற்றி சஞ்சாரம் செய்து ஊர் ஊராக உபதேசம் செய்து சபை சபையாக வாதம் செய்து கட்டுக்கட்டாக புஸ்தகங்கள் எழுதி அத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் செய்ய வேண்டும். எத்தனைக்கெத்தனை பேச்சே இல்லை என்று இருந்து விட்டோமோ அத்தனைக்கத்தனை பேசி அலைந்து திரிந்து பேசாமல் அசையாமல் இருப்பதான லட்சியத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். விடாமல் சிரித்தவாறு பெரியவா, காரியமே பண்ணாமல் இருந்து கொண்டிருக்கும் நாம் ஓயாமல் காரியம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களிடம் போய் காரியமே பண்ணாமல் இருக்கும் நிலையை பற்றி தெரிவிப்பதற்காக ஓயாமல் காரியம் பண்ண வேண்டும் என்றுபடி சுவாமி தீர்மானித்துக் கொண்டார். சம்புகரானார். அக்ஞானாந்தார் ககுபதிதான் ஆத்ம வித்யோபதேசைஹி திராத்தும் லோகான் பவதவசிகா தாப பாபாஷ்யமான் முக்த்வா மௌனம் வடவிடவினோ மூலதோ நிஷ்பதந்தி சம்போர் மூர்த்தி சாதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. ஆச்சாரியாலை நேரே பார்த்து அதில் ஆனந்தம் பொங்கி சொன்ன வாக்காக இந்த ஸ்லோகம் இருக்கிறது. சரதி புவனே, உலகத்திலேயே நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்று நிகழ்காலமாக நேரே பார்த்தபடி சொல்லியிருக்கிறது. நடமாடுவது யார்? சம்போர் மூர்த்தி, சம்புவின் மூர்த்தி. சம்பு என்கின்ற சிவனுடைய மூர்த்தி. பரமேஸ்வரின் முக்கியமான பெயர்களில் சம்பு என்பது ஒன்று. சம்போ மகாதேவா என்று சொல்வது வழக்கம். சிவபக்தர்களை சைவர் என்பது போலவே சாம்பவர், பரமசாம்பவர் என்றும் சொல்வதுண்டு. சம்பு என்ற பதத்தின் நடியாக உண்டானதே சாம்பவ என்பது. சம்பு புத்தினியான அம்பாளை சாம்பவி என்று சொல்வார்கள். பலவிதமான தீட்சைகளில் சாம்பவி தீட்சை விசேஷமானது. சரி, சம்பு என்றால் என்ன? பரமசிவனுக்கு ஏன் அப்படி பெயர் ஏற்பட்டது? சம் என்றால் நித்திய சுகம், இன்பம் என்பது பொதுவாக சொல்கிற அர்த்தம். ருத்ர சமகங்களில் ஷம், மயஸ் என்று 2 விதமான இன்பங்களை சொல்லியிருக்கும். ஈஸ்வரனுக்கு சம்பு என்பதோடு மயோபு என்றும் ருத்ரத்தில் ஒரு பெயர் இருக்கிறது. சம், மயஸ் என்ற 2ம் இன்பம் என்று அர்த்தம் கொடுப்பதால் ருத்ர சமக பாஷ்யக்காரர்கள் இவற்றில் ஒன்று லௌகீக சுகம் என்றும் மற்றது மோட்ச சுகம் என்றும் அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள். சம் ஒன்றை மட்டும் சொல்கிற போது அதுவேதான் மோட்ச சுகமாய் உள்ள நித்திய சுகமாகும். சம்புவுக்கு பூவாக இருப்பது சம்பு. பூ என்றால் உற்பத்தியாகிற இடம். நாம் எல்லாரும் உற்பத்தியாகிற இடமாக இந்த மண்ணுலகம் இருப்பதால் இதற்கு பூலோகம் என்ற பெயர். நித்தியமானந்தமாகிற சம் உற்பத்தியாகும் இடமே சம்பு. பரமேஸ்வரன் அத்வைத பிரம்மமாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது மோட்சானந்த உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதால் அவருக்கு சம்பு என்ற பெயர். அதைத்தான் தட்சிணாமூர்த்தி கோலத்தை தான் வடவிட வினோ மூலதோ என்பதும் அதற்கு முந்தி வரும் மௌனம் என்பதும் குறிப்பிடுகிறது. வடவிடபி என்றால் வடவிருட்சம், அதாவது ஆலமரம். ஆலமரத்தின் அடியில் வேரில்தான் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவர் வடவிடபி மூலஸ்திதர். மூலம் என்றால் வேர். அவர் மௌனமாக இருப்பவர். ஏன் அப்படி?
பேசுவது என்றால் பேச்சை கேட்க இன்னொருத்தருக்கு இருக்கணும். தனியாக உள்ளபோது பேச்சுக்கு இடமில்லை. அவர் தன்னை தவிர வேறே எதுவும் எவரும் இல்லை என்று தெரிந்து கொண்டிருப்பதான பிரம்மஞானத்தின் சொரூபமாக இருக்கிறவர். அதனால் மௌனியாக இருக்கிறார். பேசுவதற்கு விஷயம் வேண்டும். விஷயத்தை நினைக்க மனஸ் வேண்டும். இவரோ மனஸ் என்ற மாயா பதார்த்தம் அழிந்து போய்விட்ட சத்திய நிலையில் இருப்பவர். மனஸ் நினைப்பு எதுவும் இல்லாத போது வார்த்தை எப்படி எழும்ப முடியும்? அப்பொழுது மௌனமாகத்தானே இருக்க வேண்டும். ஆத்மானந்தம் என்ற நித்திய சுகமான சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக, அதாவது சம்புவாக ஒரே மௌனமாக இருந்து கொண்டிருப்பது அவருடைய சுபாவம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.